ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூக்ளியர் ஃபிஷன், அப்புறம் எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகுது அதில், அப்புறம் போர்வில்லர்ஸ் தியரி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூக்ளியர் ஃபிஷன்னா ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் அ ஹெவி ஆட்டம் இன்டு 2 more or less equal fragments with the release of large amount of energy. அதாவது ஒரு ஹெவி ஆட்டம் வந்து பார்க்கும்போது ஃப்ராக்மெண்ட்டாக செப்பரேட் ஆகிறது தான் என்ன அப்படின்னா இதில் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறாங்க. இதில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கும்போது எதை மாதிரி ப்ராசஸ் ஆகுது, ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படின்னா 92 யுரேனியம் 235 வந்து நியூட்ரானோட பம்பாட் ஆகும்போது நம்மளுக்கு 92 யுரேனியம் 236 ஐசோடோப்ஸ் வருது. ஸோ இது வந்து பேரியம் கிரிப்டான் வருது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் வருது. இதில் 3 நியூட்ரான்ஸ் வருது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூட்ரான்ஸ் வருது. ஸோ இதில் வந்து நல்லா பார்த்துக்கணும். இது நியூக்ளியர் ஃபிஷனுடைய ஈக்குவேஷன் இதான். இல்லை கியூ ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈக்குவேஷனில் கியூ இருக்குது. அடுத்தது எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் ஆகுது ஃபிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து சம் ஆஃப் த மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பர் ஃபிஷனை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரிஜினல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் தான் கிரேட்டராக இருக்கும். சம் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது பர் ஃபிஷனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ கண்டிப்பாக ஒன்று கிரேட்டர் ஒன்று மினிமமாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ த டிஃப்ரென்ஸ் வந்து மாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ E=mc²ன்றது ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன். அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ லிபரேட் ஆகுது பர் ஃபிஷனுக்கு 92 யுரேனியம் 236 அப்படின்னு பார்த்தீங்கன்னா EF அப்படின்றது 236 போடுறோம். ப்ராக்கெட்டில் 8.5 மைனஸ் 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ், அதாவது 212 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ்னு வருது அப்ராக்சிமேட்டாக. அதாவது ஃபார் ஹெவி நியூக்ளியஸுக்கு ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் வந்து பார்த்தீங்கன்னா 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் வரும். ஸோ இதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் நியூக்ளியஸ் வித் மீடியம் வெயிட்டுக்கு 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் வரும். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு EF வந்து பார்த்தீங்கன்னா 212 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி பர் பார்ட்டிகல் வந்து 0.9 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜாக இருக்குது. அது இல்லாமல் டோட்டல் மாஸ் ஆஃப் த அந்த ஈக்குவேஷனில் டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியர் பிஃபோர் ஃபிஷன் ஆஃப்டர் ஃபிஷன் நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் 236.0526 வரும் பிஃபோர். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வரும். ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் 0.2220 யூனிட் அட்டாமிக் மாஸ் யூனிட் வருது. ஸோ இதை நான் வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜாக மாற்றுறேன் அப்படின்னா 931.3 மல்டிப்ளை பண்ணணும், இல்லாட்டி 931 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் வரும். ஸோ இவ்வளோ எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகுது ஃபிஷன் அப்போ இவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுவே எனர்ஜி ரிலீஸ்டு பை 1 கிலோகிராம் ஆஃப் யுரேனியம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் 1 kg ஆஃப் யுரேனியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவோகேட்ரா நம்பர் போட்டுட்டு டிவைட் பை அதோடைய மாஸ் நம்பர் யுரேனியம் 235னால நான் 235ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ எனர்ஜி ரிலீஸ்ட் இன் 1 ஃபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் வரும். இதுவே எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை 1 கிலோகிராம் ஆஃப் யுரேனியம் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா 5.128 × 10⁻26 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ்னு வரும். நான் ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ கால்குலேட் பண்ணால் இந்த வேல்யூஸ் வரும். ஸோ நான் ஜூல்னா நான் 1.6 × 10⁻−13 ஜூலால் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜ் இருக்கு. ஸோ 1.6 × 10⁻−19 போடுறீங்க அப்படின்னா அந்த -19 இதில் ஒரு 10⁻6 வரும். ஸோ நம்மளுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணால் 10⁻−13 வருது. ஸோ இதை மாதிரி வருது. ஸோ நான் வந்து நார்மலாக மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜை நான் ஜூலாக மாற்றணும்னா எலக்ட்ரான் மில்லியனு பதில் 10⁻6 போட்டுக்கணும். எலக்ட்ரான் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻−19 போடணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து கிலோவாட் ஹவரில் வரணும் அப்படின்னா 2.26 × 10⁻7 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் ஜூலில் இருக்கும். இதே நான் கிலோவாட் ஹவராக மாற்றினா எனக்கு 2.26 × 10⁻7 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். Bohr-Wheeler's theory of nuclear fission. This theory explains the phenomenon of nuclear fission on liquid drop model. ஸோ இது என்ன தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது, என்ன ஃபினோமினா இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றதே தான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது liquid drop has a spherical form due to internal molecular force responsible for surface tension. According to this theory, an excited liquid drop may oscillate in many ways. அதாவது இங்கே என்னன்னா ஒரு liquid drop மாடலையும் நியூக்ளியஸையும் கம்பேரிசனில் பார்க்குறாங்க. ஸோ வந்து இப்போ liquid drop எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பாக இருக்கும். ஸோ டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்னால அது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆசிலேஷன் நடக்குது. அதனால எலிப்சாய்டு டம்பிள் ஷேப் இதை மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ அது லிக்விட் ட்ராப் நடக்கும். இதே மாதிரி நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் ஸ்பெரிக்கல் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ
நம்மளுக்கு எனர்ஜி எக்ஸ்டர்னலாக ப்ரொவைட் பண்ணும்போது அது காம்பவுண்ட் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து அதை விட அதிகமாக எனர்ஜி கொடுக்கும்போது நம்மளுக்கு எலிப்சாய்டல் டம்பிள் ஷேப் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டு அப்புறம் வந்து நியூட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும் 2 நியூட்ரான்ஸ் எமிட் ஆகும் இந்த நியூக்ளியஸ் செப்பரேஷன். ஸோ லிக்விட் ட்ராப் மாடல்லையும் அதாவது லிக்விட் ட்ராப் எடுத்துகிட்டு பண்ணாலுமே நியூக்ளியஸ் பண்ணாலுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து அந்த சேஞ்சஸ் ஆகுது எல்லாமே சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் தட் ரிசல்ட் ஃப்ரம் த ஃபிஷன் ஆர் கால்டு ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா ஃபிஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு நியூக்ளியர் கிடைக்குதுல அது வந்து ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷன் ஃப்ராக்மெண்ட் வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ஈக்குவல் சைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 92 uranium 238 undergoes fission only by the reaction with fast neutrons whose kinetic energy exceed above 1 million electron voltage சொல்கிறாங்க. ஸோ இது ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் தேவை. அதோட கைனட்டிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 1 million electron voltage விட எக்ஸீடாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து போர்-வில்லஸ் தியரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வருது பார்த்தீங்கன்னா டியூட்ரான். நெக்ஸ்ட்டு டியூட்ரானில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். த எக்ஸ்ட்ரானரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஷோஸ் தட் த மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியை இன் விச் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேபிள் நியூக்ளியில் வந்து பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ரெடியூஸ்டு மாஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2m அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், m1 m2 டிவைடட் பை m1 + m2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ m1 m2 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது ஒன்றா இருக்குது அப்படின்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ m1 m2 பதிலெல்லாம் m1 போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா m1 m2 அப்படின்றது m² வரும். m1 + m2 வந்து பார்த்தீங்கன்னா 2m வரும். ஸோ நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 1/2m வரும். ஸோ ரெடியூஸ்டு மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2m அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த டியூட்ரான் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படின்றாங்க. இஃப் லூஸ்லி பவுண்டாக இருந்தால் 2.23 மில்லியன் எலக்ட்ரான் வோல்டேஜாக இருக்குது. ஸோ இது வந்து பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த டியூட்ரான் வந்து வெரி ஸ்மால், இந்த வேல்யூ பார்த்துக்கணும். அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த டியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 1. அதாவது the angular momentum quantum number of the ground state of the Teuton வந்து நம்மளுக்கு 1 இருக்கும். அடுத்தது orbital angular momentum of the Teuton about their common center of mass வந்து 0 இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதை பார்த்துக்கணும். அடுத்தது கிரவுண்ட் ஸ்டேட் வந்து பார்க்கும்போது இது 3s ஸ்டேட்டில் இருக்கும். அதே மாதிரி ஸ்பின்னு வந்து இதில் ட்ரிப்ளெட் ஸ்பின்னு, இது வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பின் வந்து 1h கிராஸ். பேரிட்டி வந்து பார்க்கும்போது ஈவனாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோலேட்டாக இருக்கும் ரேதர் தென் அப்லேட். ப்ரோலேட் வந்து சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அப்டேட்டை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறாங்க. நோ எக்ஸைட்டட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எதுவுமே இருக்காது. ரேடியஸ் ஆஃப் த டியூட்ரான் பார்க்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/α. ஆல்ஃபா ஸ்கொயர்ன்றது m/h². r0 என்னவா இருக்கும் அப்படின்னா 4.31 × 10⁻⁻15 மீட்டராக இருக்கும். எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.00282 பேன் வரும். அது இல்லாட்டி மில்லிபான் அப்படின்றதுலேயே மீட்டர்² கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 1 பான்ன்றது 10⁻⁻28 மீட்டர்² சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம கூட எழுதலாம். அடுத்தது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் த டியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 0.85739 μn அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆல்ரெடி போர் மேக்னட்ரான் நியூக்ளியர் மேக்னட்ரான் சொல்லியிருக்கேன். ஸோ μn என்ன உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஃபோர்ஸ் பிட்வீன் நியூட்ரான் அண்ட் புரோட்டான் வந்து பார்க்கும்போது ஸ்பின் டிபெண்ட்டாக இருக்கும். அதாவது 1h2 டியூட்ரான் இருக்குல்ல, 1h2 டியூட்ரான் நாட் பியூர்லி ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இதில் பார்த்துக்கணும். ஸோ டியூட்ரான் வந்து இதில் நாட் பியூர்லி ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். ஃபோர்ஸ் பிட்வீன் நியூட்ரான் அண்ட் புரோட்டான் வந்து இதில் ஸ்பின் டிபெண்ட்டாக இருக்கும். அடுத்தது இதில் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்கில் தான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மேக்னெட்டிக்கும் குவாட்ரபோல் மொமெண்ட் மட்டும் டீட்டெயிலாக நம்மளுக்கு சிலபஸில் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் பார்ப்போம். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் த டியூட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் L வந்து ஈக்குவல் டு 0 அப்போ வந்து ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். ஸோ வந்து இதில் வந்து டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான் மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட காம்பினேஷன் தான் நம்மளுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ மியூன்றது μn + μp வெக்டாரில் போட்டிருக்கேன். ஸோ இதோட ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன். GSN μn SN / h அதே மாதிரி இங்கே வருது. ஸோ GSN என்ன, GSP என்ன, அதோட வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். இப்போ if we take the observed magnetic moment to the z component of mu,
அதாவது நான் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இசட் காம்போனன்ட் ஆஃப் மியூக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் டு த இசட் காம்போனன்ட் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ மியூ என்ன நான் கால்குலேட் பண்ண போகிறேன் எப்போ அப்படின்னா, when the spin have their maximum value 1/2 h கிராஸாக இருக்கும்போது நான் மேக்னெட்டிக் மொமெண்ட் டு த இசட் காம்போனன்ட் ஆஃப் மியூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ மியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மியூ என் ப்ராக்கெட்டில் GSN + GSPன்னு வரும். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு வந்து 0.879804 மியூ என் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அப்சர்வ்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, கால்குலேட்டட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். எக்ஸ்பெரிமெண்டலில் நம்ம கால்குலேட் பண்ணதும் அப்சர்வ் பண்ணதும் கால்குலேட் பண்ணதும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே டிஸ்அக்ரியாக இருக்கும். அதாவது குவைட் டிஸ்அக்ரியாக இருக்கும் இந்த இடத்துல. அடுத்தது மிக்சடு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ψs இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் சை எல் வந்து 0க்கு, அதே எஸ்டி டி அப்படி போடுறோம். நம்ம எஸ்பிடி ஆஃப் ஆர்பிட்டல் போடுவோம்ல, ஏஎஸ் சை எல் 0க்கு, அதே ஏடி சைனா L2க்கு. இது மிக்சடு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃப்ரம் த வேவ் ஃபங்க்ஷன், இந்த வேவ் ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ணால் மியூன்றது AX² மியூ L0க்கு வரும், AD² மியூ L2க்கு வரும், AS² வந்து இந்த வேல்யூ வரும், AD² வந்து 0.04 வரும். அதாவது 96% வந்து L is equal to 0 இருக்கும்போது S ஆர்பிட்லையும், 4% வந்து L is equal to 2 வந்து D ஆர்பிட்லையும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் த டியூட்ரானுக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் ஆஃப் த டியூட்ரான். இதில் வந்து பேர் நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஹேவ் நோ எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட் இல்லை அதுக்கு. அண்ட் ஸோ எனி மெஷர்டு நான்-ஜீரோ வேல்யூ ஃபார் த குவாட்ரபோல் மொமெண்ட், அதாவது நான்-ஜீரோ வேல்யூ இல்லாமல் நம்ம மெஷர் பண்ணுறோம், குவாட்ரபோல் மொமெண்ட் வேல்யூ ஏதாவது மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது மெயினாக வந்து ஆர்பிட்டல் மோஷனால தான். ஸோ இந்த பியூர் L is equal to 0 இருக்கும்போது வேவ் ஃபங்க்ஷன் would have a வேனிஷிங் குவாட்ரபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வேனிஷ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Q வந்து என்ன இருக்குன்னா 0.00288 + 0.00026 இருக்குது. ஸோ இது எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட். when the mixed wave function is used to calculate the quadrupole moment of the neutron, the calculation give two contribution terms. ஆல்ரெடி மிக்சட் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் சொன்னேன். அது அந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு மிக்சட் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, குவாட்ரபோல் மூமெண்ட் வந்து டியூட்ரானுக்கு என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். இல்லை ரெண்டு கான்ட்ரிபியூஷன் டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொபோஷனல் டு AD பவர் ஸ்கொயர்டாக இருக்குது, இன்னொன்று வந்து கிராஸ் டேர்முக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது ASAD. ஸோ Q வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரபோல் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா = √2/10 AS, Q is equal to √2/10 ASAD, அப்புறம் R² SD வரும், -1/20 AD² R² DD அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் R² SD என்ன, R² DD என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். ஸோ இதில் R² SD என்ன, R² DD என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மூமெண்ட் ஆஃப் த டியூட்ரானுக்கு. ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நியூக்ளியர் ஃபிஷன், அதோட எனர்ஜி, போர்-வில்லர்ஸ் தியரி, டியூட்ரான், அதில் எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மூமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.